ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். என்னோட பேர் சிவகுமார். கண்டிப்பாக நிறைய பேர் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. எல்லாமே புக்ஸு சம்மந்தப்பட்ட சூப்பரான புக்ஸை நான் போட்டிருந்தேன். கண்டிப்பாக எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். எதுக்காக நான் இந்த மாதிரி வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் முன்னேறணும், என்ன மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோஸ்லாம் நம்ம இப்போ பார்த்தா கொஞ்சம் நம்மளோட நாலேஜ் வளர்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் வந்துட்டு. கண்டிப்பாக நீங்கள் இப்போ என்னோடய புக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல புக்ஸ் தான் நான் போட்டிருப்போம். பட் இன்னமும் நிறைய புக்ஸில் சூப்பரான புக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் இந்த மாதிரி வீடியோவும் நான் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தேவை. ஏன்னா நிறைய பேர் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. என்னோடய சேனலில் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. பட் அதே மாதிரி என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை போயிட்டு ஏதோ நமக்கு லைஃபுக்கு தேவைப்பட்டிருக்காது அந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் நீங்கள் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல வீடியோ நம்ம லைஃபுக்கு தேவையான புக்ஸ் அது மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துடுறீங்க. பட் அதுவே உங்களோட லைஃப்பில் வந்து முதல் சக்ஸஸ் படி. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த புக்ஸ் எல்லாமே. உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், வேறு என்ன மாதிரி புக்ஸ் வேணும், அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபீட்பேக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன், ஓகேவா? பட் என்னென்னா இப்போ என்னாலும் வேறு மாதிரி இந்த டிக்டாக்கு வேறு டான்ஸ் வீடியோ அது மாதிரிலாம் என்னால் போட முடியும், ஓகேவா? பட் நம்ம ஒன்று பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளோட இது இருக்கக்கூடாது, ஓகேவா? கண்டிப்பாக நிறைய பேருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கரெக்டாக? பட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை புக்ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணி போட்டுருக்கேன். பட் என்னோடய வியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோடய வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸு கமெண்ட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, ஓகேவா? பட் ஏன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ நிறைய நம்ம லைஃப்பில் மாற்றக்கூடிய வீடியோஸ் எல்லாம் போட்டோம்னா என்னோடய சேனலுக்கு கிடையாது, நிறைய பேரோட சேனல் பார்த்திங்கனாவே ரொம்ப வியூஸ்லாம் கம்மியாக தான் போயிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே மேக்ஸிமம் லைக் பண்ணுறது கிடையாது, ஓகேவா? எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேறு ஃபன் வீடியோ அந்த மாதிரி டான்ஸு சாங்ஸ் அந்த மாதிரி வீடியோ தான் நிறைய பேர் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஓகேவா? பட் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, ஓகேவா? பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த 100 பேர் ஒரு 5 பேராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? பட் அந்த 2 பேர் 3 பேருக்கு அவங்களோட லைஃப் சேஞ்சஸ் எல்லாமே போதும் தான் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடக்கூடிய விஷயம் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாவும் அடுத்தடுத்து என்னோட பார்த்தீங்கன்னா நிறைய நான் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா அது மாதிரி தான் ஃபியூச்சரில் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் சில பேர் நினைக்கலாம் வந்துட்டு யூடியூப்பில் வந்து சம்பாதிச்சு இது பண்ணாங்கன்னா, பட் நான் இந்த யூடியூப் சேனலில் வர பணத்தை வந்தாலுமே நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே இதில் தான் நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எத்தனையோ பேர் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்காங்க, ஓகேவா? பட் அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண ஆல்ரெடி நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்னும் ஒரு பெட்டராக ஒரு இன்கம் வந்து இன்னும் பெட்டராக நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மெயின் செட்டில் தான் நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வந்துட்டு. நீங்கள் ஷேர் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்து நான் கொஞ்சம் ஈஸியாக வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா? பட்டு இப்போ நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் பக்கம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், ஓகேவா? பட் 300 பேரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்திருப்பீங்க, ஓகேவா? பட் ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் நிறைய நமக்கு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இந்த ட்ரீம் லெமன் கேமு அது இது சூதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேம் கேம் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? பட் அதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பான வழியில் தான் போயிடுவோம், ஓகேவா? பட் அதையும் சில பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான், ஓகேவா? அந்த மாதிரி இல்லை, கண்டிப்பாக யாருமே நீங்கள் போகாதீங்க, ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி குறுக்கு வழியில் நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற முடியாது. மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. பட் குறுக்கு வழியில் போனால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய விபத்தில் தான் போய் முடியும், ஓகேவா? பட் அந்த மாதிரியில் போங்க, ஓகேவா? பட் உங்களோட உழைப்பை கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் லைஃப்னு சொல்லி வச்சு பாருங்கள். இன்றைக்கி பண்ணுறதோட நாளைக்கு வந்து பெட்டராக பண்ணணும்னு நினைங்க லைஃப்பில். கண்டிப்பாக சின்ன சின்ன மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன், ஓகேவா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏன்னா உழைப்பு தான் நம்மளை வந்து முன்னேற்றமே தவிர நம்ம வேறு எந்த ஒரு ஷார்ட்கட்லும் போய் பண்ணாலுமே கண்டிப்பாக முன்னேற முடியாது, கரெக்டாக? ஏதோ ஒரு விஷயத்தை பெருசாக நம்ம இழந்துட்டோம்னா லைஃப்பில் பார்த்து நிறைய பேர் சூசைட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, ஓகேவா? கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்படுங்க. வேறு எப்படி பண்ணலாம்னு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்க. பட் அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டுக்கூடிய விஷயமோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயமோ உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு
தேவையான விஷயம்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை இந்த விஷயம் நமக்கு வந்து தேவையில்லை, நம்ம தப்பான இதில் போனீங்கன்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயம் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பசங்களுக்கோ சொல்லித்தரலாம், என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், என்ன மாதிரி பண்ணணும் எல்லாமே நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா ஓகேவா, நம்ம சின்ன வயசில் என்ன சொல்லி தராங்களோ அந்த தான் லாஸ்ட்டு அவங்க பெரியவங்களாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம சின்ன வயசுலேயே இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸு அது மாதிரி ஃபன் வீடியோ நிறைய இது கொடுத்துருந்தா மொபைல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் தான் அவங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஊரில் ஒரு அடிக்ட்டுக்குள்ளே போய்டுவாங்க. ஓகேவா, பட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மொபைலு சில மொபைலே என்னை பொறுத்தவரை பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஓகேவா, சப்போஸ் கொடுக்குறீங்கன்னா கூட நல்ல நல்ல விஷயம் பார்க்க கொடுங்க, புக்ஸ் வாங்கி கொடுங்க, புக்ஸ் படிக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ 1 மந்த் லீவ் விட்டுருவாங்க. ஓகேவா, 1 மந்த்து நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேவா, பட் கண்டிப்பாக அது அடுத்த ஒரு கொஞ்ச நாள் மொபைல் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிடுவாங்க. பட் மொபைலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிக்க முடியாது, நிறைய ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா, பட் அந்த மாதிரிக்குள்ளே போகாதீங்க. பட் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட சண்டை போடுவாங்க, பேச மாட்டாங்க, சாட மாட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மொபைலை கொடுக்காம தவிருங்க. கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு.